காகத்வச்சாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரமயமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி சனீச்சர். என் அருமையான மகர ராசி அன்பர்களே, சனி பயிற்சி 2023 ஏறத்தாழ 2.5 வருஷம் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பிரவேசம். கும்ப ராசியில் போய் உட்கார போகிறார் சனி பகவான். இப்போ மகரம் நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீடான கும்பத்துக்கும் சொந்தக்காரர் சனி பகவான். ஆனால் நம்ம வீட்டில் அவர் சொந்தக்காரராக இருந்தாலும் மகர ராசியில் அவருக்கு ஃபுல் பவர் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் செவ்வாய் அவர் லீடிங்கில் இருந்தார். உச்சம் இல்லை மகரம், குரு நீசம், பவர் அவர் லாக்கு. அதனால மகரத்தை பொறுத்த வரைக்குமே சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லும்போது என்னென்னா சுய முன்னேற்றம் தான், சொந்த முன்னேற்றம் தான். தான் மூளையை கொண்டு தனக்கு என்ன கடவுள் வழிவகையை செய்திருக்கிறாரோ அதை எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோமோ அதில் தான் முன்னேற்றம். இதான உண்மை, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க எனக்கு உதவி பண்ணாங்க சார், அவங்க எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது. அவங்க வழிகாட்டினாங்க. நான் எதுக்கு வழிகாட்டினாங்கன்னா என்கிட்ட இருந்த திறமைக்கு அவங்க வழிகாட்டினாங்க. இப்படி தான் மகரம் சொல்ல முடியும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த சனி பயிற்சி ஒரு கூடுதல் லாபத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நேரம். குட் டைம், வெரி வெரி குட் டைம், சாதாரண டைம்ல இல்லை. இப்போ ஜென்ம சனியா இருந்தாரு, நம்மளை செயல்படுத்த விடாம வச்சிருந்தாரு, தர்ம சங்கடமான சூழ்நிலைகளுக்கு ஆளாக்கி வச்சிருந்தாரு. இப்போதான் இந்த 2023 இந்த ராகுக்கு இது பயிற்சியெல்லாம் வந்தது. கொஞ்சம் சனி தன்னோட வீரியத்தை குறைச்சாரு. ஒரு 4 கால் பிராணிலாம் வாங்கி நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றத்துக்கு வர வச்சாரு. நம்மளையே தைரியப்படுத்தினாரு. இப்போ அந்த தைரியத்தோடு இப்போ நம்ம சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார், 2nd பிளேஸ். சனி 2ஆம் இடத்திற்கு வரும்பொழுது என்னென்ன லாபத்தை கொடுப்பார்? முதல்ல லாபத்தை பார்த்தோம், அப்புறமா நட்டத்தை பார்ப்போம். சனி பகவான் லாபம் அப்படின்னு சொல்லும்போது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவர்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை கொடுப்பார். இந்த போர்க்கால நேரம்னு சொல்லுவாங்க, இயற்கை சீற்றங்கள் இந்த நேரத்துலலாம் ஒர்க் பண்ணோம்னா டபுள் இன்கமிங் கிடைக்கும்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் சென்னையில் இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இப்போ இருக்கிறவங்களுக்கும் தெரியும். சென்னை போன்ற பெரிய பெரிய நகரங்களில் ஏதாவது இயற்கை சீற்றங்கள் நடக்கும்போது வேலைக்கே வர முடியாது, வேலையே கிடைக்காது அப்படின்னும் போது இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் இன்கமிங் தர நீ வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நிறைய பேர் இதை பண்ணியிருப்பீங்க. இதுதான் இந்த நேரம். இந்த நேரம் நமக்கு எப்படின்னா கொஞ்சம் டபுள் இன்கமிங் கிடைக்கக்கூடிய நேரம் மகரத்துக்கு. ஆனால் ஹார்ட் ஒர்க் தான். வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம், வயதை தாண்டிய வேலைகள், பணம் நிறைய வருங்க, ஆனால் ஒர்க் அதிகம். ஹார்ட் ஒர்க், டைமிங், ஓவர் டைம் ஒர்க். சார் நான் வீட்டில் இருக்கேன் சார், வீட்டில் இருந்தாலும் ஓவர் டைம் ஒர்க். சாதாரணமாக 3 வேளை சமைக்கிற ஒரு அம்மா 6 வேளை சமைக்கிற மாதிரி ஆகிடும். இடையிலலாம் காஃபி போடுறது, அப்புறம் ஸ்நாக்ஸ் பண்ணுறது. அப்போ என்னாகும் அப்படின்னா இது ஓவர் டைம் பண்ணுற நேரம். ஆனால் லாபம் உண்டு. ஓவர் டைம் பண்ணுறதுல லாபம் உண்டு, 100% லாபம் இருக்குது, பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் 2 விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இப்போ இதுவரைக்கும் இந்த மகரத்திற்கு தடைப்பட்டு இருந்த ஒரு குடும்ப உறவுகளில் பிரச்சனை, சொத்து விஷயத்தில் பிரச்சனை, கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா, அது உங்கள் குடும்ப நண்பர்களால் இருந்ததுன்னா அது விலகும். அது உங்களால் என்றைக்குமே வராது. நீங்கள் எதுக்குமே ஆசைப்படாத நபர், நீங்கள் நம்ம லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகும்னு நினைக்கக்கூடிய நபர், அதில் எந்த மாற்றமும் இல்லை.
ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், தெரிஞ்சவர்கள், அறிந்தவர்கள், இவர்களால் நம்ம ஒரு தீர்ப்பு வர வேண்டிய கட்டாயமும், இவர்களால் குடும்பத்தில் ஒரு சங்கடங்கள் வரக்கூடிய நேரமும் இருந்ததுன்னா அது இப்போ விலகக்கூடிய நேரம். அது மாதிரி ஏஜ் ஃபார்வேர்டே ஆனாலும் நமக்கு வயசு, இந்த எக்ஸாம் இந்த வயசில் எழுதியிருக்கணுங்க அப்படின்னாலும் இந்த வயசில் இன்னொரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அது மாதிரி மேல் படிப்புகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 100% சக்சஸ் ஆகக்கூடிய நேரம் இந்த மகர ராசிக்கு. அது மாதிரி 2ஆம் இடத்திற்கு இந்த சனி உள்ள போறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பின் யோசனை, முன் யோசனை கேள்விப்பட்டீங்க, பின் யோசனை இது அதிகம் ஏற்படும். ரொம்ப கவனமாக இருங்க. அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு விஷயத்தை முன் யோசனையோடு செயல்பட்டால் பின் யோசனை சாதகமாக இருக்கும். ஏன் இது நடந்தது அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிக்கிற நேரம். ஏன் இது நடந்தது, இப்போ தீர்வு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ யோசிக்கிறீங்களா, அது தீர்வு கிடைக்க போகுது. இனி இப்போ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் டவுனுங்க ஏற்பட்டது, அதில் நடந்தது பாஸ்ட். பிஸ்னஸில் டவுனு, லைஃப்பில் பிரச்சனை, இல்லை ஒரு விவாகரத்து, காதல் தோல்வி, படிப்பு வரல, படத்தில் நட்டம், அரசியலில் பிரச்சனை, இது மாதிரிலாம் ஏதோ நடந்துருச்சு. இது ஏன் நடந்தது அப்படின்னு இப்போ யோசிக்கிற நேரம். அதே நேரத்தில் ஒரு வேகமாக ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு இப்போ முன் யோசனையை விட பின் யோசனை வேண்டும். அது என்னங்க பின் யோசனை? இப்போ நம்ம எடுத்து வைக்கிறோம், இதில் தோத்துட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு 2வது ஆப்ஷனை இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். மகர ராசி, யோ என்னையா நீ எடுத்தோன்னு எப்படி சொல்ற அப்படின்னு. இல்லைங்க, நட்டத்தை தீர்ப்பதற்கு நட்டத்தின் வழியிலே உள்ள போகணும், நம்ம லாபத்தின் வழியில் உள்ள போகக்கூடாது. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நட்டத்தை தீர்ப்ப நட்டத்தின் வழியில் உள்ள போகணும். இப்போ தேர்தலில் நிற்க போறீங்க, 2024 எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்ல நிற்க போறீங்க மகர ராசிக்காரர்கள். நான் தோத்துட்டா நான் என்ன செய்யணும், அதுதான் பிளானே. இப்போ ஏன் எடுத்தோன்னு தோத்துட்டான்னு கேட்குறேன். ஆமாப்பா, நீ கனவு வாழ்க்கையிலே தான் இருந்துகிட்டு இருக்கிற. நீ கனவு வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்கன்னா சந்தோஷம், தோத்துட்டா என்ன பண்ணுவ? இன்னைக்கு முடிவு எடுத்துக்கோ. ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவ, தோத்துட்டா என்ன பண்ணுவ? 2க்கு முடிவு. ஜெயிச்சிட்டா நான் என்ன பண்ணணும், தோத்துட்டா என்ன பண்ணணும், நாளைக்கு நடப்பதை இப்போ முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த நேரம் மகரம். என்னன்னா நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோங்க, தோல்வி அடைஞ்சோன்னு யோசிக்க தெரியாது. அதே இப்போ ஒரு முடிவு எடுத்து எழுதி வச்சுட்டோம். சார், நான் இந்த கட்சியில் சேர்ந்தேன், இந்த தொகுதியில் நின்னேன், தோத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு பதவி வேணும். இப்போ ஆளுங்கட்சின்னு ஒன்று வந்துடும். நான் எதிர்கட்சியில் நின்னேன் சார், எனக்கு போயிடுச்சு, பரவாயில்ல சார், நான் ஆளுங்கட்சியோட போய் சேர்ந்துடணும். தோத்துட்டா நான் ஆளுங்கட்சியோட போய் சேரும். இது தப்பு இல்லையா? கட்சி தாவல் இல்லையா? அதெல்லாம் ஒரு தாவல் இல்லை, நான் நல்லா இருக்கணும். நான் ஒருத்தவங்களை நம்பி பேசிட்டேன், திருப்பி அவங்கள விட்டு நான் இன்னொருத்தவங்களை நம்பி பேசணும். பேசுவதற்கு என் மனசை இப்பயே நான் தயார்படுத்துறேன். இதை மகர ராசிக்காரர்கள் முடிவு பண்றோம். இது நம்ம லைஃப். இதுதான் பின் யோசனை அவசியம் பண்ணணும். அதே நேரத்தில் விட்டுட்டு உட்காந்துருக்க கூடாது. நல்ல கவனிங்க. அடுத்தது பாருங்க, ஒரு சபலம், அது ஒரு 10 ரூபா பணம் கிடைக்குதுன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா எப்படி அவன் நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறான்னு யோசிக்கணும். இதுக்குள்ள இறங்கிடாதீங்க மகர ராசிக்காரர்களே. அதாவது உங்களை ஏற்றி விட்டு அழகு பார்க்கறேன்னு நினைப்பாங்க, அவங்கள்ட்ட தான் கவனமா இருக்கணும். உங்களுக்கு பதவி தரேன்னுவாங்க, அவங்கள்ட்ட கவனமா இருக்கணும். நமக்கு எலிஜிபிளா இருக்கமா, ஓகே. எதுலையுமே அடிக்ட் ஆயிடாதீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஒரு அழகான வார்த்தையை சொல்றேன், அடிக்ட் ஆயிடாதீங்க. இப்போ அது உங்களை வெளியில கொண்டு வர முடியாது. அடுத்தது, பொய்யான வாக்கு நீங்க யாருக்கும் தர வேண்டாம். அது மாதிரி பொய்யான வாக்கு யாராவது கொடுக்குறாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. அவங்க கொடுக்கறது கரெக்டா, இது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க, மெஸ்மரிசம் பண்ணிடுவாங்க. இதுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருங்க. அது மாதிரி குடும்பத்திலையும் நம்மளுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் எச்சரிக்கையா இருங்க. ரகசியங்கள் நிறைய பாதுகாக்கணும். யாரா இருந்தாலும் சரி, ரகசியத்தை பாதுகாக்கணும். யாருக்குமே எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்ம எவ்வளோ பெரிய விஐபியா இருக்கணும், விஐபி இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் ரகசியம் இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு என்ன சார் ரகசியம் இருக்கு அப்பெல்லாம் இப்போ பேசக்கூடாது. எனக்கும் ரகசியம் இருக்குப்பா, நான் அதை சரிப்படுத்தி ஆகணும். இதான் நேரம். இந்த காலகட்டத்தில் இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடம், வெளியூர் சம்பந்தப்பட்ட இடம்,
கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சம் உங்கள் பொருளாதாரத்துலேயும் பொருட்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் பொருட்களில் கவனமாக இருக்கணும். அப்படின்னா என்ன பொருள் எங்கே வச்சோம்? ஒரு சீப்பு வச்சோம், ஒரு 500 நோட்டு சார், 10 நோட்டு கையில் வச்சுருக்குறோம். இந்த 10 நோட்டு வச்சுருந்தா நமக்கு புரியாது, எழுதி வச்சுக்கணும். ஒரு நோட்டு எடுத்து இங்கே கொடுத்தோம், ஒரு நோட்டு எடுத்து அங்கே கொடுத்தோம். ஏன்னா 10 நோட்டு வச்சுருந்தா திடீர்னு பார்த்தா 4 நோட்டு தான் இருக்கும். 6 நோட்டு என்ன செலவுன்னு தெரியாது. நம்ம போய் அப்போ போய் யோசனை போட்டு மண்டை போட்டு குழப்பி இருக்க முடியாது, யார் எடுத்தா என்ன எடுத்தா. அதுதான் முன்னாடியே யோசிக்க சொல்லிட்டேன். காரு, பைக்கு, எந்த பொருள் சீப்பாக இருக்கட்டும் சார், அது எங்கே வச்சா ஞாபகம் எழுதிக்கணும். கஜினி படத்தில் இவர் எழுதியிருப்பார் சூர்யா, அது மாதிரி எழுதி உடம்பெல்லாம் எழுதிக்கணும். நம்ம கையில் எழுதிக்கணும், பேப்பரில் எழுதிக்கணும். மறதி வந்துடக்கூடாது. ஏன்னா பொருள் மறந்து போகும், திருட்டு போக வாய்ப்பு இருக்குது. இது நம்மளோட கூட இருக்கிறவங்க நம்ம பொருளை எடுத்துன்னு போவாங்க, நம்மளை ஏமாற்றிடுவாங்க. நான் என்றைக்குமே கூட இருக்கிறவங்கள தான் நம்பாதன்னுவேன். நான் மகரத்துக்கு கொடுக்குற ஒரே சவால் கூட இருக்கிறவங்கள நம்பாத. சில பேர்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனையே இருக்காது, வீட்டில் இருக்கிற வேலைக்கார அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுரும். வேலைக்கார தம்பி பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுருவான். இல்லை டிரைவிங் பண்ணுவாப்புல ஒரு பையன், அவரை நம்பி அந்த ஃபேமிலி வீணாக போயிடும். இதெல்லாம் வரக்கூடாது. இதுக்கு தான் இப்போ சொல்கிறேன், இதெல்லாம் வரக்கூடாது. இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? இந்த பதிவை நீங்கள் அப்படி தான் உள்நோக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் வராமல் எடுக்க என்னங்க செய்யுது அப்படின்னா, குடும்ப சனி உள்ளே வந்துட்டாரு, வார்த்தையை குறைச்சி தான் ஆகணும். இதை தான் பேச போகிறோன்னு நம்ம வெளியே தெரியக்கூடாது. சில சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இதுதான் செய்ய போகிறாங்கன்னு முடிவு வந்துடும். அதுமாரி ஒரு முடிவை சொல்கிறது டைரக்டரோட அழகு கிடையாது. அவங்க எதிர்பார்க்காத முடிவை கொடுக்கறது தான் டைரக்டர். எப்பயுமே ஒரு படத்தோட டைரக்டரோட அழகு என்னென்னா, அடுத்த சீன் இதுதான் தேட்டரில் உட்காந்துருக்க முடிவு பண்ணக்கூடாது. அதுதான் டைரக்ஷனோட அழகு இல்லையா? கிளைமேக்ஸில் இதாங்க நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கூடாது. கிளைமேக்ஸில் இதுதான் நடக்க போகுதுன்னு நினச்ச படங்கள் ஃபெயிலியர். கிளைமேக்ஸில் இதை நினச்சே பார்க்கலங்க அப்படின்ற படம் மட்டும்தான் சக்ஸஸ். அப்போ என்னென்னா அடுத்தடுத்த இடங்கள் நமக்கு இப்போ சாதகமாக கொண்டு போகணும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் தான் இப்போ முழுமையாக 100% தெய்வ பலம் தான். அந்த தெய்வ பலத்தில் தான் இப்போ மகர ராசிக்கு நல்லது நடக்க போகுது. விநாயக பெருமான ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு வேணும், முருக பெருமான் சப்போர்ட் உங்களுக்கு வேணும். அதனால் முருகனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. எதிரிகள், பில்லி, சூனியம், ஏவல் இதில் ஏதாவது மாட்டியிருந்தால் விலகிடுவீங்க. இப்போ உங்களுக்கு யாராவது பில்லி, சூனியம், ஏவல் ஏதாவது வைக்கிட்டா ஈஸியாக செட் ஆகிடும். அதனால் அது ஆகக்கூடாது. அதனால் முருகனை பிரார்த்தனை பண்ணும். உங்களை லைட்டாக உசுப்பேற்றி விட்டால் போதும்னு சொல்லுவாங்க. லைட்டாக ஏதாவது சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு விட்டா நீங்கள் ஏதாவது பேசி மாட்டிப்பீங்க. நீங்களே உங்களை நான் சிக்க வைக்க முடியும். மகர ராசிக்காரர்களை இப்போ ஒரு பிரச்சனைகளை சிக்க வைக்க முடியும், உங்கள் வார்த்தையை கலர முடியும், உங்கள் கோபத்தை கலர முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் இடமே கொடுக்கக்கூடாது. ஒரு எலுமிச்சம்பழம் எப்பயுமே மகர ராசிக்காரவங்க கையில் வச்சிங்க. ஆண் பெண் 2 பேருமே அன்பு சகோதரனா நான் சொல்கிறேன். இந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சிட்ரிக் ஆசிட் என்ன, சிட்ரிக் ஆசிட் என்னங்க பண்ண போகுது? என்ன பண்ண போகுது? எலுமிச்சம்பழம் என்ன பண்ண போகுது? கோபத்தை பண்ண. ஒருத்தவன் என்ன பண்ண போறான், நம்மளை வம்பு வளர்க்கறதுக்குன்னு முடிவு பண்ணுறான், வாதாட வைக்கிறான், அவனுக்கு சாதகப்படுத்துறான். என்ன, நம்ம இப்போ நல்ல பேர் எடுக்கிறோம் அப்படின்னா, நல்ல பேர் எடுக்கிற நம்மளை என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை கிளற வச்சு பேச வச்சு நம்மளை வம்பு வழக்கு இது பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஆப்போசிட்டாக போக வாய்ப்பு இருக்குது. நல்ல பேர் எடுத்து நம்ம கெட்ட பேர் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் கையில் இருக்கும்போது பராசக்தி துணை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்னென்ன கெட்ட வழிக்குள்ளே போக மாட்டோம். தெளிவாக எடுத்துக்கலாம். இது தெளிவான இடம். அதனால் மகர ராசி உங்கள் எலுமிச்சம்பழம் கையோடு நான் பார்த்தேன்னா நீங்கள் மகர ராசி நான் கண்டுபிடிக்கும். இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஐடியா. நான் நல்ல யோசனையை தான் சொல்லுவேன். விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வாக்கு ஸ்தானாதிபதி நீங்கள் சொன்னால் பலிக்கும். நீங்கள் சொல்கிறது பலிக்குன்னு இன்னொருத்தருக்கு தெரியும் போது அதை பலிக்க விடாமல் ஆக்குவான். அப்போ உங்கள் மேலே ஒரு ரீமார்க் ஏற்படுத்துவாங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை ஒருத்தர் மேலதிகாரி பாராட்டுறாருன்னா அது ரகசியமாகவே வச்சுக்கிங்க. என்னை பாராட்டிட்டான், என்னை பாராட்டிட்டார் அந்த ஆள் அப்படின்னு இந்த ஸ்டேட்டஸில் வச்சு ஊருக்கெல்லாம் தெரிய வச்சு பண்ணிங்கன்னா அதுக்கு மேல் அதிகாரி உங்களுக்கு ஒரு ஆப்பு வச்சுருவார். புரியுதா? ரொம்ப சிம்பிளாக புரியுதா நான் பேசுகிறது? புரியுது? அப்போ என்னென்ன இந்த ஸ்டேட்டஸ், போக்குவரத்து இதெல்லாம் வேணாங்க. 2.5 வருஷத்துக்கு ஒன்றுமே வேணாம். நான் எங்கே இருக்கேன், எப்படி போகிறேன்னு யாருக்குமே தெரிய வேணும். அதான் நான் சொல்லுவேன். எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன் யாருக்குமே தெரிய வேணும். இந்த 2.5 வருஷம்
நான் என்னோட குடும்பம் தான் முக்கியம், என்னுடைய உலகமே என் குடும்பம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் மற்றவங்க நம்மளை வச்சு கேம் ஆட நினச்சாங்கன்னா அந்த கேம் ஃபெயிலியர் ஆகும். இதுதான் மகர ராசிக்கு நாங்கள் கொடுக்குற விஷயம். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமானை தயவுசெய்து நிறைய வழிபாடு பண்ணுங்கள். எலுமிச்சம்பழம் கையில் வச்சுக்கிங்க, தெய்வ பலம் ஏற்படும். முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள். சுப்பிரமணிய சுவாமி தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். தயிர் சாதம் போட்டு நிறைய அன்னதானம் பண்ணுங்கள் மகர ராசிக்காரர்கள். மிளகு சாதம், மிளகு அதாவது மிளகு சாதம் சொல்லுவாங்க, இல்லைன்னா பொங்கலில் மிளகு வச்சு முருகனுக்கு நிவேதியம் பண்ணி 4 பேருக்கு கொடுங்க. எவ்ரி டியூஸ்டே கொடுங்க, ரொம்ப பெஸ்ட். முருகன் உங்களுக்கு பக்கா பலமாக கொடுக்க போகிறார். ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைகள் கொடுக்க போகிறார், நிம்மதியை கொடுக்க போகிறார். ஏன்னா இப்போதைக்கு யார்கிட்டையும் சிக்கிடக்கூடாது, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். யாருக்கிட்டையும் நம்ம சிக்கக்கூடாது, சிக்காமல் இருப்பது நமக்கு சிறப்பு. வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். தெய்வ பலம் இருக்குது, 100% சக்ஸஸாக வர போகிறீங்க. ஒரு குறையும் உங்களுக்கு வராது. காகத்வச்சாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். நல்லதே நடக்கும்.